நமோ நம சத்குருभ्यो நமோ நமः. நமோ நம சத்குருभ्यो நமோ நமः. பிரஹ்லாத நாரத பராசர புண்டரீக வியாசாம்பரீஷ சுகசௌனக பீஷ்மதால்பியான் ருக்மாங்கதார்ஜுன வசிஷ்ட விபீஷணாதீன் புண்ணியானிமான் பரமபாகவதான் ஸ்மராமி. சத்சங்கமானச சரோவர மத்தியவர்த்தி கிருஷ்ணாங்கிரி சாரு கமரார்ப்பித சித்தவருத்தி சாஸ்திரோக்தி மஞ்சுபத ரஞ்சித ரம்ய சம்சத் ஆஸ்மாக ஹிருத் சரசிஜேஸ்து சமத்வஹம்சா. நமோஸ்து குணபூர்ணாய தோஷசூன்யாய விஷ்ணவே சமஸ்த ஜகதாம் முக்கிய ஹேதவே தர்மசேதவே. ஸ்ரீஹரயே நமः. கோபிகா ஜீவனஸ்மரணம். கலவு கலு பவிஷ்யந்தி நாராயண பராயணாக என்று சொன்ன பிரகாரம் கலியுகத்தில் அநேக மகான்கள் அவதரிக்கிறார்கள், அவதரிச்சென்றே இருக்க போகிறார்கள். அவ்வளவு பேர்களுக்கும் அவரவர்கள் பெயராலே சம்பிரதாயங்கள் அமையறது. அதுக்கு அந்தந்த குருவினிடத்திலையும் அவரவர்களை ஃபாலோ பண்ற பக்தர்களிடத்திலையும் உள்ள ஒரு குரு பக்தியே அதுக்கு காரணம். ஆனால் இவ்வளவு மகான்களுக்கும் பிரமாணமான சாஸ்திரமும் பிரமேயமான பரபிரம்மமும் ஒன்னேதான். அப்போ எல்லா சம்பிரதாயங்கள்லயும் ஒரு ஒத்துமையை பார்க்கிறோம். யாரும் சொல்றது வேதாத் சாஸ்திரம் பரம் நாஸ்தி என்று எல்லாரும் வேதத்தை காட்டிலும் உயர்ந்த சாஸ்திரம் இல்லை அப்படிங்கிறவர்தான் வைதிகர்களா இருக்கக்கூடிய எல்லா சித்தாந்திகளையும் ஒத்துக்கிற விஷயம். அந்த வேத சாஸ்திரத்தினால தெரிந்து கொள்ள வேண்டியது பரபிரம்மம். இது எல்லாரும் மறுக்க முடியாது. நாராயண பரோ ஜோதிராத்மா நாராயண பரஹ நாராயண பரம் பிரம்ம தத்துவம் நாராயண பரஹ நாராயண பரோ தியாதா தியானம் நாராயண பரஹ அப்படிங்கிற வேத வாக்கியத்தை கொண்டு பரமார்த்த தத்துவத்தை நிர்ணயம் பண்ணுகிறார்கள் வைதிகர்களா கூடிய நம்முடைய ஆச்சாரியர்கள். தத்துவங்களை கணனம் பண்ணும் பொழுதுதான் துவைதம் என்றோ அத்வைதம் என்றோ விசிஷ்டாத்வைதம் என்றோ பேதங்கள் ஏற்படுறது. தத்துவத்துல பேதம் இல்லை, தத்துவத்தை ஒத்துக்கிற விஷயத்துல பிரமாணத்துல பேதம் இல்லை. அவருக்கு வேதம் பிரமாணம், இவருக்கு புராணம் பிரமாணம், அவருக்கு தந்திரம் பிரமாணம்னு அப்படி பேதம் இல்லை. எல்லாருக்கும் முக்கிய பிரமாணம் வேதம் தான். வேதாந்திகள் தான் இவ்வளவு மகான்களும். பிரதிபாதிக்கப்படுகின்ற விஷயமும் சாட்சாத் பரபிரம்மம் பரமாத்மாங்கிற விஷயத்துல ஆட்சேபணியே கிடையாது. பின்னையே அத்வைத்தம் துவைத்தம் விசிஷ்டாத்வைத்தம் அப்படின்னு பேர் வந்ததுன்னா ஒண்ணுக்குள்ள ஒண்ணுக்கொன்னு அடங்கி இருக்கு. அத்வைத சித்தாந்தத்திலையும் துவைத்தம் இருக்கு. துவைத சித்தாந்திகளுக்கும் அத்வைதம் உண்டோ, விசிஷ்டாத்வைதிகளுக்கும் துவைதமும் அத்வைதமும் உண்டோ, துவைதாத்வைத சித்தாந்திகளுக்கும் விசிஷ்டாத்வைதம் உண்டோ. தத்துவங்களை கொஞ்சம் பரிசீலனை பண்ணி பார்த்தோமானா விதுஷாம் கிம் அசோபனம் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மாவே பாகவத்துல கேட்டுட்டார். உத்தவன் கேட்டான் ஏகாவச ஸ்கந்தத்துல, கதி தத்துவானி அப்படின்னு கேட்டான் கிருஷ்ணனை. தத்துவங்களே ஒவ்வொருத்தர் ஒரே தத்துவம் என்றும், இரண்டு தத்துவம் என்றும், மூணு தத்துவம் என்றும், 24 தத்துவம் என்றும், 25 தத்துவம் என்றும் பல்வேறு விதமாக கேள்வி கேட்கிறார்களே, எவ்வளவு தத்துவம் என்று உத்தவன் கேட்டார். பகவான் அத ஒரு மதத்தை ஆட்சேபித்து ஒரு மதத்தை சொல்லல. அந்த அத்தியாயத்துல அவன் கேட்டதற்கு ஒவ்வொரு பிரகாரமா தத்துவம் 5ன்னா என்ன, தத்துவம் 3ன்னா என்ன, தத்துவம் 1ன்னா என்ன அப்படிங்கறத சொல்லிட்டே வரா. சொல்லிவிட்டு கடைசியில முடிக்கிறார் விதுஷாம் கிம அசோபனம். மொத்தம் 100 அப்படின்னா 4ஆவும் பிரிக்கலாம் 25 25, 2ஆவும் பிரிக்கலாம் 50 50, 10ஆவும் பிரிக்கலாம் 10 10. விதுஷாம் கிம அசோபனம். அந்த 100க்குள்ள எல்லாமே அடங்கி விடுறது. அப்படிங்கும் பொழுது அவரவர்கள் பிரிக்கிற முறையை பொறுத்திருக்கு. பிரிக்கும் பொழுதுதான்